ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்பிசி சார்பாக புதிய ஸ்பெசிமென் ஓஎம்ஆர் ஷீட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அது இப்போ பார்க்கலாம். போன ஓஎம்ஆர் ஷீட்டோட இந்த ஓஎம்ஆர் ஷீட் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா, இதில் பேஜ் 1 இல்லை பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது. ஓகேங்களா, பேஜ் 1ல் பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது. அதே மாதிரி பேஜ் 2ல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அது மொத்தமாக பார்த்துக்கலாம். பேஜ் 1ல் பார்ட் 2 வந்து என்ன சொல்லுது, அதாவது பகுதி 2 ஓஎம்ஆர் விடைத்தாள் ஆன்சர் ஷீட். அதாவது ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டாங்க, யூஸ் பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென் ஒன்லி. ஓகேவா, கருமை நிற மையுடைய பந்து முனை பேனா மட்டும் பயன்படுத்தவும். ஓகேங்களா, உங்கள் சீரியல் நம்பர் அங்கே இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய சப்ஜெக்ட், உங்களுடைய சென்டர், உங்களுடைய வெனு, அப்புறம் உங்களுடைய டேட் அண்ட் செஷன் ஆஃப் த எக்ஸாம் அது இருக்கும், நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கீழே போனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, வினாத்தாள் தொகுப்பு எண். அதாவது கொஸ்டின் புக்லெட் நம்பர் கொடுப்பாங்க இல்லையா, கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க இல்லையா, அதோட அதில் நம்பர் பிரிண்ட் ஆகிருக்கும். அந்த நம்பர் வந்து நீங்கள் இங்கே எழுதணும். தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினாத்தாள் தொகுப்பு எண்ணினை கீழேயுள்ள கட்டடங்களில் கருமை நிற மையுடைய பந்துமுனை பேனாவினால் சரியாக எழுதி அதன் கீழே உள்ள சரியான வட்டத்தை கருமையாக்கவும். ஓகேங்களா, ரைட் த கொஸ்டின் புக்லெட் நம்பர் பிரிண்டட் இன் தி கொஸ்டின் புக்லெட் சப்ளை டு யூ. நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க இல்லையா, அதில் இருக்கும் நம்பர், அந்த நம்பர் வந்து இதில் எழுதணும். அந்த கீழே கொடுத்துக்கிறாங்களே 4 வட்டம், அதில் இது 4 பாக்ஸ், அதில் எழுதிட்டு அது எழுதிவிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் அந்த நம்பரை இங்கே கீழே ஷேடு பண்ணணும். பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, அதே மாதிரி இது தேர்வரால் கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு எண்ணே இறுதியானது. ஓகேங்களா, நீங்கள் கரெக்டாக உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் என்ன நம்பர் இருக்குது அது மேலே அந்த பாக்ஸில் எழுதிட்டு அது கீழே ஷேட் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் பண்ணலனாக்கா நீங்கள் என்ன பண்ணீங்க அதுதான் இறுதி. அதில் ராங்காக இருந்தால் கரெக்ட். அதாவது சரியாக கருமையாக்கப்படாத நிலையில் ஓஎம்ஆர் விடைத்தால் செல்லாததாக்கப்படும். ஓகேவா, the question booklet number darkened by the candidate is final. if not correctly darkened, நீங்கள் ஒழுங்காக டார்க் பண்ணலனாக்கா ஓஎம்ஆர் ஷீட் வந்து இன்வேலிடேட் ஆகும், அவங்க கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, முதல் பாயிண்ட். ஓகேங்களா, செகண்ட் பாயிண்ட் 1A டு பி டார்க்கன் பை இன்விஜிலேட்டர். அவங்க அதாவது இன்விஜிலேட்டர் இருப்பாங்களே, அவங்க இது டார்க் பண்ணணும். கேண்டிடேட் சிக்னேச்சர் அவைலபிள் இன் ஸ்பேஸ் ப்ரொவைடட். நீங்கள் சைன் போட்டு சொல்லுவாங்களே, அந்த சைனெல்லாம் இருக்கா இல்லை அவங்க செக் பண்ணிவிட்டு எஸ் ஆர் நோன்னு போடுவாங்க. கேண்டிடேட் லெஃப்ட் ஹேண்ட் இம்ப்ரெஷன் அவைலபிள் இன் ஸ்பேஸ் ப்ரொவைடட். அவங்க உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் இம்ப்ரெஷன் வைக்க சொல்லுவாங்க இல்லையா, இங்கே இருக்குது பாருங்கள் கீழே, இங்கே லெஃப்ட் ஹேண்டு கைரேகை, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் நீங்கள் போடணும், நீங்கள் வைக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர், கேண்டிடேட் சிக்னேச்சர் போடணும். எங்கே போடணும், இங்கே இருக்குது பாருங்கள் சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட். இது ரெண்டுமே நீங்கள் போட்டால் தான் அவங்க வந்து செக் பண்ணி எஸ்ன்னு போடுவாங்க, இன்விஜிலேட்டர். ஓகேவா, ஓகேங்களா. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட், அதாவது ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சிங்களா, அதாவது பேஜ் 1ல் பார்ட் 2 அப்புறம் பார்க்கலாம். பார்ட் 1ல் ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிச்சு, ஃபஸ்ட்டு பார்ட்டில் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து 1A முடிஞ்சிச்சிங்க. இப்போ செகண்ட் பார்ட், தேர்வரின் உறுதிமொழி. ஓஎம்ஆர் விடைத்தாள் பக்கம் 2ல் உள்ள அறிவுரைகளை படித்து அறிந்து கொண்டேன். இங்கே இருக்குது பாருங்கள் அந்த அறிவுரைகள், இங்கே 2வது பேஜ் இருக்கு இல்லையா, இங்கே இருக்குது பாருங்கள் பேஜ் நம்பர் 2. இதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நான் படித்து பார்த்துட்டேன் என்று நீங்கள் உறுதிமொழி சொல்கிறீங்க. ஓகேங்களா, படித்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, மேலும் ஓஎம்ஆர் விடைத்தாளில் உள்ள அனைத்து விவரங்களும் கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு எண் உட்பட என்னால் சரிபார்க்கப்பட்டது. I have read and understood the instruction at page number 2 of this OMR sheet, answer sheet. Further, all the content in this OMR answer sheet, including question book number darkened or verified may be. எல்லாமே நீங்களே வெரிஃபை பண்ணிட்டீங்க, கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கையெழுத்து போடுறீங்க. ஓகேங்களா, தேர்வரின் கையொப்பம், சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட். தேர்வர் கையொப்பம் இடவில்லை எனில் விடைத்தால் செல்லாததாக்கப்படும். நீங்கள் சைன் போடலனாக்கா கூட ஆன்சர் ஷீட் வில் பி இன்வேலிடேட்டட். ஓகேவா, புரிஞ்சுக்கங்க. சைனும் போடணும், இந்த பக்கம் கைரேகையும் வைக்கணும். நீங்கள் ரெண்டுமே வைக்கலனாக்கா, கைரேகை வைக்கலனாக்கா அரை மார்க் போயிடும், சைன் போடலனாக்கா பேப்பரை இன்வேலிடேட் ஆக்கிடுவாங்க, கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா. அதே மாதிரி இங்கே வந்து என்னது, இங்கே கொஸ்டின் பேப்பர் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர் நம்பர் கரெக்டாக எழுதி கரெக்டாக ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணல என்றால் கூட உங்களுடைய ஆன்சர் ஷீட் இன்வேலிடேட் ஆகிடும். இதில் 2 பாயிண்ட் இருக்குது. கரெக்டாக நம்பர் எழுதி கரெக்டாக ஷேட் பண்ணணும்,
அதுக்கப்புறம் உங்களுடைய சைன் பண்ணணும். ரெண்டுமே பண்ணலனாக்கா உங்களுடைய பேப்பர் வேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? தயவுசெய்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது செகண்ட் பேஜ் பார்க்கலாமா? இல்லை ஃபஸ்ட் பேஜ்லேயே ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலாமா? இது OMR ஷீட். இதில் என்ன கொடுத்துக்கிறான்? யூஸ் பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென் ஒன்லி. ஓகேங்களா? ரெஃபர் பேராகிராஃப் B அண்ட் C1 அட் பேஜ் 2. பியில் என்ன கொடுத்துக்கிறான், C1 என்ன கொடுத்துக்கிறான் பாருங்கள். பேஜ் 2ல் பியில் என்ன கொடுத்துக்கிறான்? விடைக்கான வட்டத்தை கருமையாக்குதல், டார்க்கனிங் ஆஃப் ஆன்சர் பபுள்ஸ். ஹவு? சரியான மெத்தட் இது தான். 1ABCDE கொடுத்துக்கிறேன் இல்லையா? அதில் இந்த மாதிரி தான் டார்க்கன் பண்ணணும். பக்கத்தில் இருக்க பாருங்கள், தவறான முறை, ராங் மெத்தட். மதிப்பெண் வழங்கப்பட மாட்டாது. நோ மார்க் வில் பி அவார்டட் இஃப். அதாவது டிக் மார்க் போட்டால் கூட மார்க் அலாட் பண்ண மாட்டாங்க, எக்ஸ் மார்க் போட்டால் கூட மார்க் அலாட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்டில் பாருங்கள், ஒழுங்காக ஷேட் பண்ணலனாக்கா கூட மார்க் அலாட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் சும்மா மேலே வந்து ஷேடிங்க்கு பதிலாக ஒரு ரவுண்டு போட்டால் கூட டீல் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ரவுண்டு போட்டால் கூட மார்க் அலாட் பண்ண மாட்டாங்க. டபுள் ஷேடிங்குக்கும் மார்க் அலாட் பண்ண மாட்டாங்க. ஷேடு பண்ணாமல் இருந்தால் கூட மார்க் அலாட் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த C1 என்ன சொல்லுது? சியில் 1வது பாயிண்ட், யூசேஜ் ஆஃப் பென் அதர் தேன் பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென். அதாவது சியில் என்ன சொல்கிறாங்க? தி ஃபாலோவிங் ரீசன்ஸ் வில் லீட் டு இன்வேலிடேஷன் ஆஃப் OMR ஆன்சர் ஷீட். இதுக்கும் பாருங்கள், அங்கே மேலே 2 பாயிண்ட்டு. நீங்கள் அதாவது பிளாக் பென் இங்க் யூஸ் பண்ணலனாக்கா உங்களுடைய பேப்பர் இன்வேலிடேட் ஆகிடும். கருமை நிற மையுடைய பந்துமணி பேனா தவிர மற்ற நிற மையுடைய பேனாவை பயன்படுத்துவது என்னாகும்? அதாவது இன்வேலிடேட் ஆஃப் OMR ஷீட்டுக்கு ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி மேலே வேறு என்ன சொல்லியிருக்கிறான்? இதில் வந்து எல்லாமே மார்க் பண்ணணும். ABCD 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறான். ஓகேங்களா? அதில் 5 ஆப்ஷன்ஸில் நீங்கள் எல்லா கொஷினுக்கும் 200 கொஷின்ஸுக்கும் நீங்கள் இங்கே இருக்குது பாருங்கள், 200 கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஷேட் பண்ணணும். டபுள் ஷேடிங் பண்ணால் மார்க் தர மாட்டான். அதான் கீழே கொடுத்துக்கிற அந்த மாதிரி ஷேடு, அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எக்ஸு டிக் மார்க்கு, ஷேடு ஒழுங்காக பண்ணல, டபுள் ஷேடு, சும்மா சர்க்கிள், இல்லைனாக்கா ஷேடு பண்ணாமல் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் உங்களுக்கு மார்க் வராது. இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த மாதிரி தான், இதுதான் கரெக்ட் மெத்தடு. வெளியே கூட போகக்கூடாது ஷேடிங், உள்ளே கூட ஃபில் ஆகக்கூடாது. கரெக்டாக ஃபில் ஆகணும் அந்த சர்க்கிள். ஓகேங்களா? அதே மாதிரி ஆனால் இன்னொன்று ஈஸியாக கொடுத்துக்கிறேன் பாருங்கள். நம்பர் ஆஃப் A, நம்பர் ஆஃப் B, நம்பர் ஆஃப் C, நம்பர் ஆஃப் D, நம்பர் ஆஃப் E இங்கே வந்து சொல்லலை. வெறும் என்ன கொடுத்துக்கிறான்? 4th பாயிண்டில் 200 வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா என்று கேட்டுக்கிறான். எஸ் எனக்கு, அதாவது 200க்கும் நீங்கள் கரெக்டாக அதாவது 200 கொஷின்ஸ்க்கும் நீங்கள் கரெக்டாக ஷேட் பண்ணியிருக்கிறீங்களான்னு கேட்குறான் இல்லையா? ஹேவ் யூ டார்க்கன் த ரெஸ்பெக்டிவ் ஆன்சர் பபுள் ஃபார் ஆல் 200 கொஷின்ஸ்? எஸ் எனக்கு எஸ் கொடுக்கணும், நோ எனக்கு நோ கொடுக்கணும். எனக்கா நீ எஸ் தான் கொடுக்கணும். எனக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா கூட அந்த ஆப்ஷன் நீங்கள் ஷேடு பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஆன்சர் தெரியலன்ட்டு பிளாக்காக விட்டக்கூடாது. நீங்கள் அந்த ஆன்சர் நீங்கள் ஷேட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இல்லையெனில் கருமையாக்கப்படாத வினாக்களின் மொத்த எண்ணிக்கையை எழுதவும். இஃப் நோ, ரைட் த டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நாட் டார்க்கன். அதாவது இதில் என்ன 2 கொஷின்ஸ் கேட்டுக்கிறான்? எல்லாத்துக்கும் நீங்கள் சர்க்கிள் பண்ணிட்டீங்களா, அதாவது எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேடு பண்ணிட்டீங்களான்னு கேட்குறான். அப்படி எல்லாத்துக்கும் ஷேட் பண்ணால் எஸ்ன்னு கொடுங்க. இல்லைனாக்கா நீங்கள் எத்தனை ஆன்சருக்கு ஷேடு பண்ணிட்டு நீங்கள் கீழே எழுதணும். அத்தனை ஆன்சருக்கு அரை மார்க் போயிடும். ஓகேங்களா? அதனால் எல்லாத்துக்கும் ஷேடு பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி பக்கத்தில் இடது கை பெருவிரல் ரேகை பதியவில்லை எனில் தேர்வர் பெறும் மொத்த மதிப்பெண்களிலிருந்து அரை மதிப்பெண் குறைக்கப்படும். ஓகேங்களா? half mark will be deducted from total marks obtained by the candidate for not affixing left hand thumb impression. நீங்கள் கைரேகை வைக்கலனாக்கா அரை மார்க் போயிடும். ஓகேங்களா? நல்ல கண்டிஷன் பார்த்துக்கோங்க. தேர்வரின் இடது கை பெருவிரல் ரேகை மட்டும் இங்கே வைக்கணும். இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, டாட் சர்க்கிள், அதில் வைக்கணும். ஓகேங்களா? இதில் வைக்கலனாக்கா அரை மார்க் போயிடும். இதில் சைன் போடலனாக்கா இங்கே இருக்குது பாருங்கள், சைன் போடலனாக்கா மார்க் வந்து இன்வாலிடேட் பண்ணிடுவாங்க. அதாவது கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஷின் புக்லெட் நம்பர் கரெக்டாக எழுதலைனா கூட நீங்கள் ஆன்சர் ஷீட் கரெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு வேலிடேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பிளாக் பாயிண்ட் மட்டும் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் கண்டிஷன் இருக்குது. செகண்ட் பேஜில் பாருங்கள். இப்போ எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துக்கிறான். அதாவது பட்டை குறியீடு OMR விடைத்தாளில் அச்சிடப்பட்ட OMR தடக்குறியீடை சேதப்படுத்தக்கூடாது. மீன்ஸ் வாட்? டு நாட் டேமேஜ் பார்கோட். இந்த பார்கோட் இருக்கு இல்லையா, இது அப்புறம் அதெல்லாம் டேமேஜ் பண்ணக்கூடாது. இது எத்தனை பார்கோட் இருக்குது பாருங்கள். ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு 1 2 3 4 பார்கோட் இருக்குது. இந்த பார்கோடை நீங்கள் டேமேஜ் பண்ணால், அதாவது
do not damage barcode போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் OMR track printed in OMR answer sheet. இந்த OMR ட்ராக்கும் நீங்கள் டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். ஓகேங்களா? அப்புறம் பியில் வந்து விடைக்கான வட்டத்தை கருமையாக்குதல், இது ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்லையா? அதுக்கப்புறம் சியில் தி ஃபாலோவிங் ரீசன் வில் லீட் டு இன்வாலிடேஷன் ஆஃப் OMR ஷீட். நீங்கள் இதெல்லாம் அந்த 1 2 3 4 ரீசன் கொடுத்துக்கிறான். நீங்கள் அந்த இந்த ரீசன்னால் உங்களுடைய பேப்பர் வந்து இன்வாலிடேட் ஆகிடும். ஓகேங்களா? யூசேஜ் ஆஃப் பென் அதர் தேன் பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென். நீங்கள் பிளாக் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் பிளாக் பென் தவிர மற்றது யூஸ் பண்ணால் உங்களுடைய பேப்பர் இன்வாலிடேட் ஆகிடும். அதுக்கப்புறம் தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறியீடுகள் மேற்கொள்வது. அந்த பேப்பரில் நீங்கள் அந்த அந்த ஆன்சர் ஷீட்டில் எதனா ஒரு மார்க்கிங்ஸு, எக்ஸ் மார்க்கு, அது எதுவுமே மார்க் பண்ணக்கூடாது. மேக்கிங் அன் எனி irrelevant ஆர் impertinent remarks ஆர் சிம்பிள்ஸ். ஓகேவா? அதில் எதுவுமே எந்த மார்க்கும் நீங்கள் போடக்கூடாது. அதாவது சில பேர் சாமி பேர் போடுவாங்க, சில பேர் மார்க்ஸ் எல்லாம் சின்ன மார்க் போடுவாங்க பேப்பரில். அது மாதிரிலாம் போடவே கூடாது. ஓகேவா? OMR விடைத்தாள் பக்கம் 1 அதற்குரிய இடத்தில் தேர்வர் கையொப்பமிடவில்லை எனில் if the candidate has not signed in the space provided at page 1 of the OMR sheet. நீங்கள் சைன் போடலனாக்கா, இந்த பேஜ் 1ல் OMR ஷீட்டில் சைன் போடலனாக்கா கூட உங்களுடைய பேப்பர் இன்வாலிடேட் ஆகிடும். அது ஏற்கனவே பார்த்தது தான். திருப்பி 1க்கு 2 டைம் கொடுக்குறாங்க. எனக்கா if the question booklet 4th பாயிண்ட் பார்த்துக்கங்க. if the question booklet number printed in the question booklet separate to you is not darkened correctly in the OMR sheet. உங்களுடைய கொஷின் புக்லெட் நம்பர் இங்கே கொடுப்பாங்க இல்லையா, அதில் நீங்கள் இங்கே எழுதி கரெக்டாக டார்க்கன் பண்ணலன்னா கூட உங்களுடைய பேப்பர் இன்வாலிடேட் ஆகிடும். ஓகேங்களா? இதிலே போட்டுக்கிறான் பாருங்கள். இந்த கொஷின் புக்லெட் நம்பர் டார்க்கன் பை தி கேண்டிடேட் இஸ் ஃபைனல். இஃப் நாட் கரெக்ட்லி டார்க்கன் த OMR ஷீட் வில் பி இன்வாலிடேட்டட். ஓகேங்களா? செல்லாததாக்கப்படும் ஒழுங்காக டார்க் பண்ணல என்றால். ஓகேங்களா? அந்த 2 பாயிண்ட் இதிலே கொடுத்துக்கிறான். திருப்பி ஒரு டைம் கொடுத்துக்கிறான். ஓகேங்களா? அதே மாதிரி கீழ்கண்ட ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் தேர்வர் பெறும் மொத்த மதிப்பெண்களில் இருந்து அரை மதிப்பெண் குறைக்கப்படும். அதாவது ஏற்கனவே பார்த்தது தான். ஓகேவா? அந்த விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காது இருந்தால், அதாவது வட்டம் காலியாக விடப்பட்டால், ஓகேவா, இந்த வட்டம் நீங்கள் காலியாக விடப்படக்கூடாது. இது 5 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா என்றால் கூட ஆப்ஷன் ஈயை நீங்கள் ஷேடு பண்ணி தான் ஆகணும். அப்படி ஷேடு பண்ணவில்லை என்றால் நீங்கள் எத்தனை கொஷனுக்கு நீங்கள் ஷேடு பண்ணவில்லை என்று எஸ்ன்னு போட்டு நீங்கள் இத்தனை கொஷின் போடுறீங்களே அத்தனை ஆஃப் மார்க் போயிடும். ஓகேங்களா? தயவுசெய்து எல்லாத்துக்கும் ஷேடு பண்ணுங்கள். ஏன் ஆஃப் மார்க் விட்றீங்க? ஓகேங்களா? அதே மாதிரி வேறு என்ன சொல்லியிருக்கிறான்? இஃப் நன் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஆன்சர் பபிள் இதாக அது படிச்சாயிடுச்சு. ஓகேங்களா? நீங்கள் 2வது பாயிண்ட் என்ன கொடுத்துக்கிறான்? பக்கம் 1 இடது கைவிரல் ரேகை பதிய வேண்டிய இடத்தில் பதியாது இருந்தல். இஃப் லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் இஸ் நாட் அஃபெக்ட்ஸ் அட் த ஸ்பேஸ் ப்ரொவைடட் பேஜ் நம்பர் 1. பேஜ் நம்பர் 1ல் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் போட சொல்கிறாங்களே, அது நீங்கள் வைக்கிறதுனாக்கா அரை மார்க் போயிடும். எந்த கொஷினுக்கு மார்க் பண்ணலனாக்கா கூட அரை மார்க் போயிடும். நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் போடலனாக்கா கூட அரை மார்க் போயிடும். 10 கொஷின் நீங்கள் மார்க் பண்ணலனாக்கா 10 கொஷினுக்கு அரை மார்க் 5 மார்க் போயிடும். ஓகேங்களா? தயவுசெய்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.